ஒன்றும் இல்லை போட்டுக்கலாம். ஆமாம் 500 இங்கே வரணும் சைடில். 500 தான் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஆள் கூட பொம்மை வாங்குறதுக்கு வரவே இல்லை. ஆமாடி காலையில இருந்தே நம்ம பேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு ஆள் கூட வரல பத்தியா? போட்டு எல்லாம் பின்னுக்கு போ. இப்படியே போனா என்னடா செய்யறது சாப்பாடு? எத்தனை கோயில்களோ கூட்டிட்டு போய் வாயே பேச முடியல. வாயே பேச முடியல. கடவுள் வந்து நல்லா படிச்சிருக்காரு என் பிள்ளைய, ஆனா வாயில்லாம படிச்சுட்டாங்க. பொம்மை வேணுமா? அந்த பொம்மை 400 ரூபா. எனக்கு காதே சரியில்லை, இதை போய் 400 ரூபான்னு சொல்றீங்க. அந்த பொம்மை எடுங்க. இந்த பொம்மை எவ்வளோ? 300 ரூபா. இந்த பொம்மை தலையே சரியில்லை, இதை போய் 300 ரூபான்னு சொல்றீங்க. அந்த பொம்மை எடுங்க. இது எவ்வளோ ரூபா? 200 ரூபா. காசு நான் இதுவரை சந்தை வர போயிட்டு வரேன். போயிட்டு வந்து உங்களுக்கு காசு தாரேன். நான் என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏசு உங்களை அழைக்கிறா, ஏசு உங்களை நிற்கிறா. எப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை. எப்ப பார்த்தாலும் கையில பைபிளை வச்சுக்கிட்டு ஏசு உங்களை அழைக்கிறார், ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை விடுவிக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. எப்பமா சும்மா போறீங்களா நீங்க? என் பிள்ளைங்க இங்கதான் இருந்தா என் பிள்ளை சேர்ந்து இருந்துச்சா? என் பிள்ளைங்க தெரியலையே. என் பிள்ளைங்க அனாலிக்கிறா. காசு இந்த பொம்மைக்கும் கண்ணு சரியில்லை, அதனால நீங்களே வச்சுக்கோங்க. தெண்டத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா அம்மா நான் உங்கள்கிட்ட பொம்மை வேண்டாம் சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கிறிய. அம்மா நான் தான் அம்மா கூப்பிட்டேன். என்ன மக்களே நீ பேசுறியா? உனக்கு எப்படி மக்களே பேச வந்துச்சு? இவனுக்கு எப்படி பேச வந்துச்சு? அண்ணா அந்த பாஸ்டர் தான் உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி பேச வர வச்சாங்க. அப்படியா? ஐயோ நீங்களா? மன்னிச்சிருங்க, நான் உங்களை எப்படி எல்லாமோ தப்பா பேசுறேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன அப்படி பேச மாட்டேங்க. ஆனா என் பிள்ளைக்கு இதுவரை பேச வரல. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுவோன்னு என் பிள்ளைக்கு பேசுறேன். நேசிக்கிறாங்க.